ஹாய் ஹலோ வியூவர்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு மூவி ரிவ்யூ போட போகிறோம். இதில் பேர் கேட்குறாங்க, என்னடா இவர் ஏகேவுடைய ரிவ்யூவை ஏகேவுடைய எல்லாமே ஏகே பற்றியே போடுறாருன்னு. எதுக்கு வியூவர்ஸ் வருதோ அதுக்கு தாங்க போக முடியும். சில வீடியோவில் நான் தளபதி தான் போட்டிருக்கேன், விஜுவல் வந்திருக்கேன், நீங்களே பார்த்துங்க. சரி வாண்ணா, இந்த கதை நம்மளுக்கு வேணாம். வாங்க நம்ம விடாமுயற்சி படத்துக்கான ரிவ்யூக்குள்ளே போகலாம். விடாமுயற்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு விடாமுயற்சி இந்த 6ஆம் தேதி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அஜித் ஃபேன்ஸுங்க வந்து சில பேர் சில விதமாக பேசலாம். பட் ஒரு பக்காவான தமிழ் ஹாலிவுட் லெவல் படம் தான் இது தாங்க. ஒரு தரமான ஸ்கிரிப்டு, 2 ஹவர் 32 நிமிஷமும் 40 நிமிஷமும் போர் அடிக்கிறது இல்லைங்க படம். அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ செட்டப்பாக போயிருக்கு. அதுலேயும் அனிருத், வாவ்! ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான் சொல்லுவாங்க. டைட்டில் கார்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு முடிகிற வரைக்கும் அது இது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே தெரிக்க விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நின்று பேசக்கூடிய படம் தான். ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, தலை ஆக்டிங்கும் சரி, அஜித்தை மாஸாக பார்த்துருந்தவங்களுக்கு ஒரு கிளாஸான படம் இது. பட் மாஸாக பார்க்குறதுக்கு அடுத்து குட் பேட் அக்லி இருக்குது. இன்னும் 2 மாதம் தான். நீங்கள் வேறு சம்பவத்தை பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஹாலிவுட் ஹாட் கேக்காக தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அனிருத், மைனஸ் பாயிண்ட் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு சீன் அவ்வளோ பங்கமாக இருக்குதுன்னு சொல்லலாம். படத்தில் போர் அடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா 100% அடிக்கலைங்க. அடிக்குதுன்னு சொல்லுங்க, கமெண்ட்டில் எந்த சீனுன்னு போட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். மொத்தத்தில் இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதாவது கிறிஸ்டபர் போட்டிருந்தார் வீண் முயற்சின்னு. உன் மண்டையில் வீண் முயற்சி கண்டிப்பாக இருக்குது. படத்தை பார்த்து க்ளீனாக ரிவ்யூ பண்ண தலைவரை அழுதெல்லாம் அச்சு விடக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டிங் 5க்கு 5 கொடுப்பேன் நான்.